தமிழக மக்கள் அனைவருக்கும் எதிரே வணக்கம். இந்த சாத்தான்குளம் கேஸ் இருக்குல்ல, அந்த கேஸோட ஜட்மெண்ட் வந்து எவ்வளோ நாள் இருக்கும்? இல்லை ஒரு 2 நாள், இல்லை 3 நாள், இல்லை 4 நாள், இல்லை அதிகபட்சம் ஒரு வாரம் இருக்குமா? நான் சும்மா சொல்கிறேன், ஒரு வாரம் இருக்குமா? அந்த கேஸோட தீர்ப்பு அது ஒரு லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட்டு. இது மாதிரிப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களாக இருந்தாலும் சரி, இல்லை பாதிக்கப்பட்ட எந்த மக்களாக இருந்தாலும் சரி, பாமர மக்களாக இருந்தாலும் சரி, குரலை எழுப்ப முடியாத சாதாரண அதிகார வர்க்கம் இல்லாத இருக்கக்கூடிய மக்களாக இருந்தாலும் சரி, யாருக்காக இருந்தாலும் போலீஸ் அதிகார வர்க்கத்துலேருந்து இந்த அளவுக்கு அழுத்தம் கொடுக்கும் போதும், இந்த அளவுக்கு துன்புறுத்தும் போதும், அதை மேற்கோள் காட்டி வாதாடுற அளவுக்கு ஒரு ஜட்மெண்ட் வந்திருக்குன்னா அதுதான் இந்த சாத்தான்குளம் ஜட்மெண்ட். இது மாதிரி பல ஜட்மெண்ட்ஸ் இருக்குது. ஆனால் ரீசெண்டாக நம்ம நாட்டையே உழுக்குன இந்திய நாட்டே ஒட்டுமொத்தமாக குளோபலாக உற்று நோக்கின சம்பவம் தான் கொரோனா பீரியடில் எல்லாரும் பார்த்த சம்பவம் தான் இந்த ஜெயராஜ் பென்னிக்ஸ் கேஸ், தந்தை மகனோடது. லாக்டவுன் பீரியடில் மொபைல் ஷாப் வச்சுருக்காங்க, கடையை ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த குறிப்பிட்ட டைமுக்குள்ளே அவங்க பூட்டலை அப்படிங்கிற ஒரு காரணத்தினால வாய் தகராறு ஆகுது. வாய் தகராறு ஸ்டேஷன் வரைக்கும் போகுது. ஸ்டேஷன் வரைக்கும் போய் கம்ப்ளீட்டாக என்னென்னா இல்லீகலாக டீடைன் பண்ணி அடித்து கொள்கிறாங்க. அந்த கேஸை பற்றி நம்ம விரிவாக அடுத்து பேச வேண்டியிருக்கு. ஒரு பெண் காவல் ஆய்வாளர் ஒருத்தவங்களுக்கும் மிகப்பெரிய ஒரு பாராட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு அடுத்ததாக சொல்கிறேன். இந்த தீர்ப்பு வர்றதுக்கு வந்து அந்த சூடு காய்கிறதுக்குள்ளே பக்கத்தில் தென்காசி மாவட்டத்தில் ஆலங்குளம்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊருக்குள்ளே ஒரு மணிகண்டன் சொல்லிட்டு ஒரு விவசாயி ஒருத்தர் வாழ்ந்துட்டுருக்கார். பெரிய செல்வாக்கோ இல்லை லைக் வந்து பெரிய கோடீஸ்வரர்லாம் கிடையாது. சாதாரண ஒரு விவசாயி தன்னோட குடும்பத்தினரோட தோட்டத்தில் இருந்துகிட்டு இருக்கும்போது பக்கத்தில் ஏதோ ஒருத்தன் வந்து கல் குடிச்சிட்டு இருந்திருக்கான் போல். கல் குடிச்சிட்டு இருக்கும்போது இது யார் உனக்கு சப்ளை பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இசக்கி ராஜா என்ற ஒரு இசை கிட்ட வந்து இந்த மாதிரி வந்து ஒருத்தர் கல் குடிச்சிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு தகவல் வந்ததுக்கப்புறமா அவங்க கிட்ட போய் துப்பு எடுத்துட்டு, ஓகே உனக்கு யார் விற்றது? ஸோ இவன் தான் விற்றான். ஸோ இவன் தான் விற்றானா, சரி அவங்ககிட்ட கொண்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த இசக்கி ராஜா என்ற போலீஸ் அந்த காவலர் என்ன பண்ணியிருக்காரு, கல் குடித்தவர்கிட்ட அந்த துப்பு எடுத்துகிட்டு நேராக என்ன பண்ணிடுறாங்க, அந்த மணிகண்டன் அந்த விவசாயியோட தோட்டத்துக்கு போயிடுறாங்க. அந்த விவசாயியோட தோட்டத்துக்கு போனால் அவர் அங்கே குடும்பத்தோடு விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கார். ஸோ என்னையா இந்த அளவுக்கு நீங்கள் வந்து இப்போ பனைமரத்தில் கல் நீங்கள் எடுக்கிறீங்களா இல்லை பதநீர் தான் எடுக்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்கும்போது, இல்லை சார் நாங்கள் பதநீர் தான் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா கல் நம்ம ஊரில் இல்லீகல் இல்லை. லைக் வந்து இவங்களுடைய சாராயம், சரக்கு, இவங்களுடைய கள்ளச்சாராயம் எதுவுமே வியாபாரம் படுத்துடக்கூடாதுங்கிறதுக்காக இந்த கல் எல்லாத்தையும் அரசாங்கம் தடுத்து வச்சுருக்காங்க. அது உங்களுக்கே தெரியும். ஸோ அப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் இந்த ஐயா என்ன சொல்லியிருக்காரு, இல்லை சார் நாங்கள் வந்து கல் எடுக்கல, பதநீர் தான் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி அது கல்லா பதநீரான்னு சொல்லிட்டு நீ மேலே ஏறி காணி அப்படிங்கிற மாதிரி மேலே ஏற சொல்லியிருக்காங்க. இதில் பனைமரத்தில் இவர் மேலே பனைமரத்தில் ஏறும்போது கீழே வாய் தகராறு ஆரம்பிச்சிருக்கு. அதாவது மணிகண்டன் அவருடைய குடும்பத்தினர் இருக்காங்க, அதில் பெண்கள் இருக்காங்க, குழந்தைகள் இருக்காங்க, பிள்ளைங்க எல்லாருமே இருக்காங்க. அங்கே இசக்கி ராஜா அவர்களுக்கும் அவங்களுக்கும் மாறி மாறி வாய் தகராறு ஆரம்பிக்குது. அதாவது இந்த போலீஸ் காவலருக்கும் குடும்பத்தினருக்கும் வாய் தகராறு ஆரம்பிக்கும் போது அது கை கலப்பாக மாறுது. கீழே இருக்கிற கட்டையை எடுத்து அடிக்கிறாங்களா. செல்ஃப் டிஃபென்ஸுக்கு இவர் வந்து துப்பாக்கி எடுத்து 4 வாட்டி சுட்டாராம். துப்பாக்கி எடுத்து 4 வாட்டி சுடும்போது அந்த வந்து இந்த வாய் தகராறு கை கலப்பாக மாறும்போதே மேலே இருக்கிற விவசாயி துள்ளி சாடி கீழே இறங்கிட்டாராம். கீழே இறங்கினதுக்கப்புறமா இந்த இசக்கி ராஜா என்ற நபர், இந்த காவலர் என்ன பண்ணியிருக்காராம், தன்னோட துப்பாக்கியால் செல்ஃப் டிஃபென்ஸ் என்ற பேரில் அவரை பாதுகாக்கிறதுக்காக இத்தனைக்கும் அவர் 2 கான்ஸ்டபிளை கூப்பிட்டு தான் வந்திருக்காரு. அவருக்கு பாதுகாப்புக்காக, அவரோட டிஃபென்ஸுக்காக இந்த விவசாயி மேலே 4 வாட்டி சுட்டிருக்காராம். அதில் 2 வாட்டி சுடும்போது அந்த கன்று வந்து என்னென்னா, அந்த புல்லட் வந்து அவரோட காலில் போய் தொலைச்சிருச்சு. 2 காலும் இன்றைக்கி அது இயங்காதா அப்படிங்கிற அளவுக்கு சீரியஸான கண்டிஷனில் தான் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகியிருக்காரு. ஸோ இந்த அளவுக்கு ஒரு கொடூரமான ஒரு சிச்சுவேஷன் அரங்கேறி இருக்குன்னா எங்கன்னா அதே சாத்தான்குளம் பக்கத்தில் இருக்கிற ஆலங்குளத்தில். இதில் யார் பக்கம் தவறு இருக்குது, யார் பக்கம் தவறு இல்லை அப்படிங்கிற ஒரு வாதத்துக்குள்ளெல்லாம் நம்ம போக வேண்டிய அவசியம் இல்லை. காரணம் என்னென்னா, கல் இறக்குனதுங்கிறது அவ்வளோ பெரிய குற்றமாக என்ன? ஒருத்தன் சாராயம் வைக்கிறான். நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். அந்த நியூஸை நீங்கள் எத்தனை பேர் பார்த்தீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரில. கள்ளக்குறிச்சியில் சாராயம் எங்கே காய்க்கப்பட்டது தெரியுமா? யாரால் காய்க்கப்பட்டது தெரியுமா? ஒரு திமுக காரனால் அங்கே ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது. அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு பின்புறத்தில் கொஞ்சம் தள்ளி அங்கே தான் சாராயத்தை அங்கே தான் காய்க்கிறாங்க. சாராயத்தை அங்கே காய்ச்சி தான் அங்கே வடிகால் அங்கே அது அந்த ப்ரொசீஜர்லாம் இருக்குது. அது மொத்தமாக அது வந்து பதம் பண்ணி தான் அங்கே வந்து சப்ளை பண்ணியிருக்காங்க. அது ஒரு துக்க வீட்டில் கம்ப்ளீட்டாக சப்ளை பண்ணியிருக்காங்க. இந்த செய்தியெல்லாம் வந்தது இல்லை. போலீஸ் அதிகாரிகளுக்கு தெரியாதா என்ன இங்கே சாராயம் காய்க்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு? போலீஸ் அதிகாரிகளுக்கு தெரியாதா என்ன இங்கே திமுக கட்சி சார்ந்தவனோட தலைமையில் தான் இங்கே சாராயத்தை காய்க்கிறாங்கன்னு சொல்லிட்டு? போலீஸ் அதிகாரிக்கு தெரியாதா என்ன திமுக கட்சிக்காரனோட தலைமையில் தான் சாராயத்தை வியாபாரம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு?
இதெல்லாம் தெரிஞ்சும் மூடிட்டு இருந்த அதிகாரிகள் ஆஃப்டர் ஆல் நம்ம தமிழ்நாட்டோட பாரம்பரிய உணவான அந்த ஒரு கல், அந்த கல்லை குடிக்கிறது மூலமாக இங்கே செத்தவங்க எல்லாம் யாரும் கிடையாது. நான் உண்மையை சொல்கிறேன், எங்கள் கன்னியாகுமரியிலேருந்து 20 கிலோமீட்டர் தான் எது கேரளா, கன்னியாகுமரியிலேருந்து. ஸோ கேரளாவுக்கு இந்த நெய்யாற்றங்கிற பகுதி, அதை தாண்டி பாரசாலை தாண்டினதுக்கப்புறமா இந்த இந்த தம்பானூர் இந்த பகுதி ஃபுல்லுமே நான் இந்த 2-3 பகுதியில் மட்டும் சொல்கிறேன், அது மட்டும் கிடையாது. ஒட்டுமொத்த கேரளா மொத்தம் நீங்கள் எங்கே போனாலும் சரி இந்த கூரையாக கடை போட்டு வச்சுருப்பாங்க. அதாவது என்னென்னா, உள்ளே போனால் இங்கே இருக்கிற குடிகார பயலுங்களை மாதிரி குடிச்சிட்டு கீழே விழுந்து கிடக்குறது அது மாதிரிலாம் நீங்கள் பார்க்க மாட்டீங்க. அங்கே பெரும்பாலும் நீங்கள் பார்க்கக்கூடிய நபர்கள் பார்த்தா காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸு, முக்கியமாக பெண்கள் விரும்பி குடிப்பாங்க. இங்கே கரும்பு சாறு ரோட்டில் போட்டு விற்கிறாங்கல்ல, லைக் வந்து மிஷின் போட்டு இழுத்து விற்கிறாங்கல்ல, அது மாதிரி சின்னதாக கூரை போட்டு அங்கே கிழங்கு, அதை தாண்டி வந்து எங்களுக்கு சாப்பிட்றதுக்கு லைக் அங்கே இருக்கிற உணவான பீஃபு, அதை தாண்டி வந்து சிக்கனு ரோஸ்டெல்லாம் வச்சு அந்தளவுக்கு நார்மல் அவங்களோட ஒரு உணவில் ஒரு அங்கமாக அவங்க புசிச்சிட்டு வராங்க. லைக் அப்பேற்பட்ட ஒரு உணவை நம்ம தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்தமாக முடக்கி வச்சுருக்காங்க, தடை போட்டு வச்சுருக்காங்கன்னா அது காரணம் என்னன்னு தெரியுமா? இங்கே இருக்கிற ஒவ்வொரு அரசியல்வாதிகளும், அது எந்த கட்சியினராக இருந்தாலும் சரி, ஒவ்வொரு அரசியல்வாதிகளும் ஒவ்வொருத்தவங்களும் வச்சுருக்கக்கூடிய சாராய ஆலையோட வருமானம் படுத்துடக்கூடாதுங்கிறதுக்காக. இவங்களோட வருமானம் படுத்துச்சுன்னு வைங்களேன், டாஸ்மாகோட வருமானம் குறைஞ்சிரும், மொத்தமாக படுத்துரும். டாஸ்மாக் படுத்துச்சுன்னு வைங்களேன், தமிழ்நாட்டோட வருமானமான அந்த 50,000 கோடி 60,000 கோடின்னு சொல்லிட்டு வருஷம் கணக்கு காட்டுறாங்க இல்லை, அந்த 50,000 60,000 கோடியும் படுத்துரும். தமிழ்நாடும் திவாலாயிரும். பிடிஆர் அவர்கள் சொன்ன மாதிரி எப்படி 50,000 கோடி ரூபாய் ஒயிட்டில் தமிழ்நாடு டாஸ்மாக் மூலமாக வருமானம் வருதோ, அதே மாதிரி பிளாக்ல 50,000+ க்ரோஸ், 50,000 கோடி ரூபா அங்கே பிளாக்லேயும் வருமானம் ஆகுது. 50,000 1 லட்சம் கோடி ரூபாய் எங்கே இடிக்குது? யாருனாலும் இடிக்குது? இந்த மணிகண்டன் என்ற விவசாயினால் இடிக்குது. இவரை மட்டும் கல் இறக்க விட்டோன்னு வைங்களேன், ஒட்டுமொத்த விவசாயிகளும் அவங்களோட பாணியிலன்னு சொல்கிறேன் வைங்களேன், அவங்களோட பாணியிலே சொல்கிறேன், இந்த அரசியல்வாதி பையங்களோட பாணியிலே சொல்கிறேன். இந்த திமுகவில் ஒவ்வொரு முதலைகளும், டிஆர் பாலு அவர்களாக இருந்தாலும் சரி, கனிமொழி அவர்களாக இருந்தாலும் சரி, உள்ளே இருக்கிற ஒவ்வொரு முதலைகளும் வச்சுட்டு இருக்கிறது என்னென்னா லிக்கர் இண்டஸ்ட்ரி, ப்ரொடக்ஷன் பண்ணுற இண்டஸ்ட்ரி. அவங்களோட பாணியில் எப்படி தெரியுமா இருக்கும்? இந்த பயலுங்களை கல்லறக்க விட்டோன்னு வைங்களேன், நம்மளோட பிஸ்னஸ் படுத்துகிறோன்னா படுத்துருச்சுன்னா நம்ம ஒயிட்டில் சரக்கை விற்றாலும் விற்கவும் முடியாது. லைக் வந்து சாராயத்தை காய்ச்சாலும் வியாபாரமும் ஆகாது. கீழே இருக்கிற இந்த கவுன்சிலரு, இந்த மொளை மாதிரி பயலுங்க, கீழே இந்த வட்ட செயலாளர், இந்த மாவட்ட செயலாளர், இந்த மாதிரி கீழே இருக்கானுங்கல்ல, போலீஸ் ஸ்டேஷனுக்கு பின்னாடி வச்சில்ல, போலீஸ் ஸ்டேஷனுக்கு உள்ளாடி வச்சோம் முன்னே வச்சு காய்ச்சா கூட, லீகலாக போலீஸோட பாதுகாப்போடு காய்ச்சா கூட எவனும் வாங்கி குடிக்க மாட்டான். காரணம் என்னென்னா, இதையும் தாண்டி உடம்புக்கும் சரி அனைத்துக்கும் சரி நல்ல ஒரு பானம் தான் கல். அந்த ஒரு காரணத்தினால தான் ஒட்டுமொத்த பல மாநிலங்களில் கல்லை வந்து லீகலாக்கி வச்சுருக்காங்க. குடித்தா யாரும் சாக மாட்டாங்க, அதனால் மனிதர்களுக்கு எந்த ஒரு ஆபத்தும் கிடையாதுங்கிறதுக்காக. ஆனால் நம்ம தமிழ்நாடு அரசாங்கம், எனக்கு இன்னொரு டவுட்டு, இப்போ சமீபத்தில் அண்ணன் சீமான் அவர்கள் லைக் கல் இறக்கும் போராட்டம்னு சொல்லிட்டு பனைமரத்தில் ஏறி கல்லை இறக்கி குடித்தாரா இல்லையா? பனைமரத்தில் ஏறினார், ஃபுல் வீடியோ கவர் பண்ணிட்டுருந்தாங்க. பனைமரத்தில் ஏறி கல்லே எடுத்தாங்க, மேலே இருந்தும் வீடியோ கவர் பண்ணிட்டுருந்தாங்க. கல்லை கீழே இறக்குனார், குடிக்கவும் செஞ்சார், அதையும் வீடியோ கவர் பண்ணிட்டுருந்தாங்க. ஸோ அந்த டைமில் மேலே ஏறும்போதும் கீழே இறங்கும்போதும் பக்கத்தில் சுற்றி போலீஸ் ஆஃபீஸர்ஸ், கான்ஸ்டபிள்ஸோ எஸ்ஐயோ இன்ஸ்பெக்டர்ஸோ எல்லோரும் சுற்றி தான் நின்றுருந்தாங்க. ஏன் சுடலை? ஏன் வந்து மேலே ஏறின விவசாயியோட மகன் தானே திரு சீமான் அவர்கள். நான் சுடணும்னு சொல்லலை, அண்ணன் சீமான் அவர்கள் போராட்டம் பண்ணது எதுக்காகனா, நான் இந்த விஷயத்தில் அவரை கம்ப்ளீட்டாக ஆதரிக்கிறேன். அவர் போராட்டம் பண்ணது எதுக்காகனா, விவசாயிகளோட நலனுக்காக. விவசாயி அவங்க 5க்கும் 10க்கும் இதை விற்கிறது மூலமாக மக்கள் யாரும் சாக போகிறது கிடையாது. விவசாய தொழில் இன்னும் ஊக்குவிக்கும். பனைமரத்தை அழிக்கிறதுக்கான எந்த செயலும் நடக்காது. பனைமரத்தை வச்சு இங்கே எல்லாரும் ஓட்டு கேட்டுருக்கானுங்க. ஆனால் அதில் எந்த மொள்ள மாதிரி பயலுங்களும் பனைமரத்தை அந்த தொழிலை ஊக்குவிக்கிறதுக்கோ, அந்த விவசாய தொழிலை வந்து இன்னும் மேம்படுத்துறதுக்கோ எந்த ஒரு நடவடிக்கையும் எடுத்தது கிடையாதுங்கிறத அழுத்தம் திருத்தமாக சொல்லி வந்தார். அந்த ஒரு போராட்டம் பண்ணார்ல, அந்த டைமில் இவங்களோட துப்பாக்கி என்ன பண்ணிகிட்டு இருந்துச்சு? ஸோ அப்போ என்னென்னா, லைக் ஒவ்வொருத்தவங்களோட நபர்கள், இவர் இன்ஃப்ளூயன்ஸ்டான நபரா, இல்லை வந்து இவர் அரசியல் தலைவரா, இல்லை கீழே இருக்கிற சாதா இந்த ரோட்டில் போகிற விவசாயி தான், இவனை சுட்டாலும் ஒருத்தரும் கேட்க போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதில் இன்னொரு ராயல் சல்யூட் யாருக்கு கொடுக்கணுன்னா, திருப்பியும் சொல்கிறேன், நீங்கள் தப்பாக எடுத்துக்கக்கூடாது. நம்ம எல்லாருக்கும் ஒவ்வொருத்தங்களை பண்ணக்கூடிய நல்ல விஷயங்களை சொல்லி தான் ஆகணும். நாம் தமிழர் கட்சி அதை போராட்டம் பண்ணி அந்த 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 குடும்பத்தினருடன்
ஒன்றிணைந்து அவங்களுக்கு தைரியத்தை கொடுத்து, ஏன்னா ஊரில் இருக்கவங்க ஐயோ மீடியா வருது, ஐயோ ப்ரெஸ் மீட் வருது, ஐயோ போலீஸ் எல்லாம் ஒன்று கூட்டிட்டாங்களே, ஐயோ நம்ம கோர்ட்டு கேஸு நாளையணுமே, அப்பாவோட 2 காலையும் சுட்டுட்டானுங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும்போது ஒரு அரசியல் கட்சி அவங்களுக்கு ஒரு பலம் கொடுக்கும்போது தான், அவங்களுக்கு ஒரு 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 தைரியத்தை கொடுக்கும்போது தான் பேசுகிறதுக்கு முன் வருவாங்க. அப்படி பேசுகிறதுக்கு முன் வந்து இந்தளவுக்கு போராட்டத்தை கொண்டு வந்து நம்ம எல்லாம் பேசுகிறோம்ல, இந்தளவுக்கு டீட்டெயிலாக ஒவ்வொரு விஷயத்தையும் அவங்க பட்டியலிட்டு சொல்லும்போது, என்ன அந்த மோகனேன்னு சொன்னாங்க, கீழே பேச்சு தகராறு நடக்கும்போது நீ அந்த மோகன் தானே, மோகன் தானே அப்படின்னு சொல்லிட்டு இசக்கிராஜா அவர்கள் பேசினார். மாறி பேச்சு கலகலப்பு லைக் வாய் தகராறாச்சு அப்படிங்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் பேசும்போது அதுக்கான தைரியத்தை கொடுத்தது யார் தெரியுமா? கட்சி, நாம் தமிழர் கட்சி. இந்த ஒரு விஷயத்தில் அவங்களுக்காக நான் அவங்களோட முன்னேற்பாடுகளுக்கு அவங்களோட இந்த விஷயத்தை முன்னெடுத்ததுக்கு மிகப்பெரிய ஒரு வாழ்த்தினை தான் நம்ம தெரிவித்து கொள்ளணும். காரணம் என்னென்னா, எப்பேற்பட்ட முதலாளிகளுக்கும் எப்பேற்பட்ட சாராய ஆலைகள்கிட்டையும் போகாத இந்த காவலர்கள் நம்ம பாமரம் விவசாயிகிட்ட தான், நமக்கு சோறு போட்டு வளர்க்குற விவசாயிகிட்ட போய் வீரத்தை காணிக்கிறது எப்படிங்கிறது எனக்கு தெரில. கல்குவாரி முதலாளிகிட்ட போய் உன்னால் வீரத்தை காணிக்க முடியுமா? நான் காவலர்களை மட்டம் தட்டவும் இல்லை, குறைச்சி பேசவும் இல்லை, எதுவும் இல்லை. நான் எல்லாரையெல்லாம் சொல்லலை. எங்கள் ஊரில் கன்னியாகுமரியில் கல்குவாரி இயங்கிட்டு இருந்துச்சு. தொடர்ந்து டெய்லி 1000-2000 லாரிகள் ஓடும். ஒரு செய்தி வந்துச்சு. அதாவது கலெக்டர் அலுவலகத்தில் இருந்து கலெக்டர் அழகுமீனா அவர்கள் இவ்வளோ நாள், அதாவது இந்த லாரிகள் ஓடிட்டுருக்கு, எலெக்ஷன் டைமில் கொஞ்சம் நிப்பாட்டி வைங்க, கொஞ்சம் குறைச்சிருங்க, ஸோ கொஞ்சம் இந்த குவாரிகள்லாம் போய் கொஞ்சம் இன்வெஸ்டிகேட் பண்ணுங்கள், இல்லை இல்லீகலாக அவங்க மைண்ட் பண்ணுற எல்லாருமே இல்லீகலாக மைண்ட் பண்ணுவாங்க, இந்த டிஆர்ஓசி இவங்க எல்லாம் கண்டுக்க மாட்டாங்க, தாசில்தார் கண்டுக்க மாட்டாங்க, பணத்தை வாங்கிட்டு எல்லாத்தையும் விட்டுருப்பாங்க, சும்மா இன்ஸ்பெக்ஷன் மாதிரி போய் எல்லாத்தையும் கொஞ்சம் மூடுற மாதிரி, சீல் பண்ணுற மாதிரி அப்படி போங்க அப்படிங்கிற மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்ததா ஒரு தகவல் எனக்கு வந்துச்சு. யார்? கலெக்டர் அழகுமீனா அவர்கள். இதே கலெக்டர் எங்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தோட அழகுமீனா அவர்கள் தான் பல நாட்களுக்கு முன்னாடி, சில மாதங்களுக்கு முன்னாடி, இந்தந்த வண்டிகளை யாருமே தடுக்கவே கூடாது, இந்தந்த வண்டிகளெல்லாம் கனிமூலங்களை எடுத்துகிட்டு எங்கே போனாலும் சரி, இந்த வழியாக போகக்கூடிய எந்த வண்டிகளையும், இந்த நம்பர் கொண்ட எந்த வாகனங்களையும் தடுக்கவே கூடாதுங்கிறத லீகலாக அந்தளவுக்கு கனிமூலத்தை ஊக்குவிச்சாங்க. லைக் வந்து எடுத்துகிட்டு போகிறத. இதே கலெக்டர் அவர்கள் இந்த அளவுக்கு பேசுகிறாரு அப்படிங்கிற ஒரு செய்தி வந்துச்சுல்ல, அடுத்தடுத்து என்ன வந்துச்சு தெரியுமா? எங்கள் மாவட்டத்தோட எஸ்பி யாருன்னா மரியாதைக்குரிய ஸ்டாலின் அவர்கள். அது வரைக்கும் இல்லாத லைக் இந்த இன்ஸ்பெக்ஷன்லாம் அடுத்தது பேப்பரில் வருது. மாவட்ட ஆய்வாளர் லைக் வந்து லைக் சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் எஸ்பி ஸ்டாலின் அவர்கள் மூலமாக பல குவாரிகளில் இன்ஸ்பெக்ஷன் போய் இங்கே இல்லீகலாக மைண்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத ஃபோட்டோ புகைப்படமெல்லாம் எடுத்து மிகப்பெரிய லெவலில் ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க. நியூஸ் சேனல்ஸ் எல்லாத்துலேயுமே வருது. லைக் என்னென்னா பேப்பரில் எல்லாம் போடுறாங்க. மக்களோட பார்வை என்னவாக இருக்கும்? ஓ, காவல் அதிகாரி வந்து போயிட்டார், போய் இன்ஸ்பெக்ட் பண்ணிட்டாரு, குவாரியெல்லாம் எடுத்து மூடிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக இது ஸ்டாட்டிக்ஸ். கரெக்டாக இந்த எலெக்ஷன் டைமில் இவங்க பண்ணக்கூடிய ஒரு ஸ்டாட்டிக்ஸ். இது வரைக்கும் பண்ணாத ஒரு விஷயத்தை இன்றைக்கி பண்ணுறாங்கன்னா மக்களோட ஓட்டை கவர்றதுக்காக. இந்த காவல்துறையினரோட இந்த நாடகம் எல்லாம் கொஞ்சம் நாளைக்கு தான். அதுக்கடுத்து தேர்தல் வந்ததுக்கப்புறமா, தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறமா மாறிடும். சரி, இது ஒரு கூத்துன்னு வச்சுக்கோங்களேன். இது மக்கள் எல்லாம் அழகாக புரிஞ்சுப்பாங்க. நம்மளும் எடுத்து சொல்லிகிட்டு இருக்கோம். ஒவ்வொரு விஷயமும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சென்றடையும் போது அழகாக புரிஞ்சுப்பாங்க. எல்லாத்தையும் புரிஞ்சு சரியான நபர்களுக்கு நீங்கள் வாக்களிப்பீங்கன்னு நம்புகிறேன். அப்படி இல்லைன்னு வைங்களேன், இப்போ காலில் தான் சுட்டிருக்கானுங்க, அதுக்கடுத்து எங்கே சுடுவாங்கிறது நம்மளுக்கு தெரியாது. சரி, அதுக்கு அடுத்தது வரேன். சாத்தான்குளம் கேஸ் வந்துச்சுல்ல, சாத்தான்குளம் கேஸில் உண்மையிலே ஒரு அம்மாவை நம்ம பாராட்டியே ஆகணும். யாருன்னா ரேவதின்னு சொல்லிட்டு ஒரு கான்ஸ்டபிள். அதாவது அந்த ஸ்டேஷனில் இந்த பெண் லைக் வந்து காவல் அதிகாரி இவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த ஜெயராஜ் மற்றும் பென்னிக்ஸ் அவர்களை இல்லீகலாக டீடைன் பண்ணி ஸ்டேஷனுக்குள்ளே வச்சு விசாரிக்கும்போது இந்த அளவுக்கு துன்புறுத்தி அவங்க மயக்கம் அடையும் போது இந்த அம்மா தான் போய் காஃபி கொடுத்தாங்களாம். யாருக்கு? ஜெயராஜ் அவர்களுக்கு. காஃபி கொடுக்கும்போது இவங்களை திட்டி அமைச்சிருக்காங்க. கூட இருக்கிற சக போலீஸ் எல்லாம் அந்த இடத்துக்கு இந்த பெண்மணியை யாரையுமே பார்க்க அலோவ் பண்ணல. பர்டிகுலராக ஒரு இடத்துல வச்சு கம்ப்ளீட்டாக அடிச்சிருக்காங்க. அடித்து கொள்கிற அளவுக்கு, ரத்தம் கொட்டுற அளவுக்கு அடிச்சிருக்காங்க. அடிக்கக்கூடாத இடங்களெல்லாம் அடிச்சிருக்காங்க. அதெல்லாம் இவங்க கம்ப்ளீட்டாக ப்ரைவேட்டாக மாற்றினதுக்கப்புறமா இந்த காவல் அதிகாரி, இந்த ரேவதி என்ற பெண் காவல் அதிகாரி தான் கம்ப்ளீட்டாக அதை அப்சர்வ் பண்ணி மேஜிஸ்ட்ரேட்டுக்கு முன்னாடி நடந்த ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. இந்த அளவுக்கு அடித்தாங்க சார், இந்த அளவுக்கு கொண்டு வந்தாங்க சார், ரத்தம் இந்த அளவுக்கு கொட்டுச்சு சார், இந்த இடத்துல நான் அவங்க வந்து அன்கான்ஷியஸாக மயக்கம் அடைய போகும்போது நான் காஃபி கொடுக்குறதுக்கு போனேன் சார். கொடுக்குறதுக்கு போகும்போது என்னை தடுத்து நிறுத்திட்டாங்க. அதுக்கடுத்து என்னை பார்க்கவே அலோவ் பண்ணல. என்னோடய சக போலீஸ் அதிகாரிகள், ஆஃபீஸர்ஸ் எல்லாருமே இதெல்லாம் நீ பண்ணாத, இது பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு என்னை தடுத்து நிறுத்தினாங்க. எனக்கு குழந்தைகளும் குடும்பங்கள் இருக்குது. என்னோடய பாதுகாப்புக்கு நீங்கள் உத்தரவளிச்சிங்கன்னா நான் இது எங்கனாலும் சொல்கிறதுக்கு ரெடின்னு சொன்னதுக்கப்புறமா
மேஜிஸ்ட்ரேட்டுக்கு முன்னாடி அவங்களுக்கு தக்க பாதுகாப்புடனும் கொடுத்த ஒரு காரணத்தினால அந்த அம்மா வெளியே சொன்னாங்க, எல்லாத்தையும் சொன்னாங்க. சொன்ன ஒரே காரணத்தினால அந்த 9 நாய்களுக்கும் தூக்கு தண்டனை கொடுத்து தக்க நல்ல ஒரு தீர்ப்பை இன்றைக்கி நீதிமன்றம் அளிச்சிருக்காங்க. மிகப்பெரிய ஒரு ராயல் சல்யூட்டை தான் அந்த நீதிபதிக்கு கொடுக்கணும், அந்த ஜட்ஜுக்கு. ஏன்னா நம்ம ஊரில் இந்த காலத்தில் பணத்துக்கு பல தீர்ப்புகள் விலை போன மத்தியில் இன்றைக்கி இது மாதிரிப்பட்ட நீதிபதிகள் இருக்கிறதுனால தான் காலில் சுட்டாலும் சரி, ஜெயராஜ் பென்னிக்ஸ் போன்ற இது மாதிரிப்பட்ட லேண்ட்மார்க் கேசஸ் வர்றதுக்கான காரணமும் இது மாதிரிப்பட்ட பாமர மக்கள் அடிபடும்போது இனிமே யாரும் அடிபடாமல் இருக்கிறதுக்கும் காலில் சுடுபடாமல் இருக்கிறதுக்கும் இது மாதிரிப்பட்ட தீர்ப்புகள் கொடுக்கறது மூலமாக தான் மக்களுக்கும் ஒரு நம்பிக்கை இருக்கும் நீதித்துறைக்கு மேலே. ஓகே, இவனுங்க காக்கி சட்டை போட்டாலும் இவங்களோட வேலை, இந்த அதிகாரம், இந்த ஆணவம் எல்லாம் நம்மக்கிட்ட காட்டுறதுக்கான வேலையே கிடையாது. இட்ஸ் ஜஸ்ட் டு ப்ரொடெக்ட் அஸ். நம்மளோட ஊரை ப்ரொடெக்ட் பண்ணுறது தான், நம்ம ஊரில் எந்த ஒரு அன்லாஃபுல் ஆக்டிவிட்டீஸும் நடக்கக்கூடாதுங்கிற வேலையை பார்த்துக்கிற வேலையை தான் இந்த காவலர்கள் காவல் இந்த வண்டியோட பேர் பலகையோடு சுற்றிட்டு இருக்காங்க. நம்மளை வந்து சுடுறதுக்கோ அடிக்கிறதுக்கெல்லாம் இவங்களுக்கு அதிகாரமே கிடையாது. ஒரு லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட்டாக கொடுத்துருக்காங்க நீதிபதி அவர்கள். அதுக்கு மிகப்பெரிய ஒரு வாழ்த்தினையும், ரேவதி அவர்களுக்கு மிகப்பெரிய வாழ்த்தினையும் சொல்லி தலை வணங்குகிறேன். நம்ம எல்லோரும் மிகப்பெரிய ஒரு வாழ்த்துனா அவங்களுக்கு வந்து சொல்ல வேண்டிய இடத்துல கடமைப்பட்டிருக்கோம். காரணம் என்னென்னா, இப்பேற்பட்ட ஜட்ஜ்மெண்ட் வந்ததுக்கப்புறமா தான் பல மக்கள் அதாவது சொல்லுவாங்கல்ல, பாமர மக்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீதித்துறைக்கு மேலே. இப்போ அடுத்ததாக நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு இருக்கக்கூடிய எல்லாருக்குமான ஒரு வேண்டுகோள் என்ன தெரியுமா? நான் வைக்கக்கூடிய உங்ககிட்ட ஒரு வேண்டுகோள் என்னென்னா, இது ஒரு தென்காசி மாவட்டத்துக்குள்ளே ஆலங்குளம் என்னும் ஒரு ஊருக்குள்ளே நடந்த ஒரு விவசாயிக்கான ஒரு சின்ன பிரச்சனை இல்லாமல் இதை இன்னும் பெரிதிப்படுத்தின மக்களுக்கும் சரி, நம்ம இன்னும் கொஞ்சம் மக்கள்கிட்ட கொண்டு போய் ரீச் பண்ணிகிட்ருக்கோம். இதை தாண்டி நீதித்துறை எப்படி ஜெயராஜ் மற்றும் பென்னிக்ஸ் அவரோட கேஸில் சரியான முறையில் விசாரித்து நீதியை வழங்கினீங்களோ, அதே மாதிரி சம்பந்தப்பட்ட காவலருக்கு, இந்த இசக்கிராஜா என்ற நபருக்கு சரியான முறையில் விசாரித்து யார் தப்பு செஞ்சுருந்தாலும் சரி தக்க தண்டனையை வழங்குவீங்கன்னு நம்புகிறேன். விவசாயிகளுக்கு, பாதிக்கப்பட்ட மக்களுக்கு, பாதிக்கப்பட்ட விவசாயிக்கு நம்மளும் துணை நிற்போம், நீதித்துறையும் துணை நிற்கும் என்று நம்பி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.